விருந்து, பிக்ஷை, தர்மம், தானம். இந்த 4 விஷயங்களுமே ஒருவர் ஒருவருக்கு உணவளிப்பதை பற்றியே சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த 4க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, விருந்து என்பது உறவினர்கள் இல்லை ரொம்ப நெருங்கியோர் யாரையோ அவங்கள வீட்டிற்கு அழைத்து அவர்கள் விரும்பும் உணவுகளை சமைத்து அவர்களுக்கு போதும் போதும்னு சொல்கிற லெவலுக்கு கொடுத்து அவர்கள் மனத்தை குளிர செய்வது விருந்து. இதில் நம்ம அந்த விருந்து அப்படிங்கிறது விருந்தோம்பல்ங்கிறது தமிழரோட பண்பாடு. அதனால இந்த விருந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்விலும் அங்கமாக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம புதுமண தம்பதியரை விருந்துக்கு கூப்பிடுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் யாரையாவது வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம் விருந்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடித்து கொண்டே வருகிறோம். ஏன்னா நம்மளுடைய பண்பாட்டை மாறாமல், நம்மளுடைய பண்பாட்டை அழியாமல் காப்பாற்றி கொண்டு வருகிறோம். அதுதான் இந்த விருந்து. பிக்ஷை என்பது ஒருவர் தேடி வந்து கேட்டபின் நம்மிடமுள்ள மிச்சத்தை கொடுப்பது பிக்ஷை. அந்த பிக்ஷை பணமாகவும் கேட்கலாம், உணவாகவும் கேட்கலாம். அவரவர்களுடைய தேவையை பொறுத்து கேட்டுக்கொள்வது அதுதான் பிக்ஷை. மோஸ்ட்லி உணவை கேட்கும்போது மீதமுள்ள உணவை தான் நம்ம கொடுக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கொண்டு போய் நம்ம பிக்ஷையாக யாருக்கும் கொடுக்கறதில்ல இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் மீந்து போன உணவோ பழைய உணவுகளோ இதுதான் பிச்சை அப்படிங்கிற வடிவத்தில் இன்னொருத்தருக்கு வழங்கப்படுகிறது. தர்மம் என்பது யாரும் கேட்காமலே தேவைப்பட்ட ஒருவருக்கே அவருக்கு கூட தெரியாமலே செய்யக்கூடிய நன்மையாகும். அதாவது தர்மம்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த பர்சனுக்கு தெரிஞ்சும் செய்யலாம், தெரியாமையும் செய்யலாம். எந்த விதமாக செஞ்சாலும் அது தர்மமாகும். இது புண்ணிய கணக்கில் மட்டும்தான் சேரும். ஆனால் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர்கள் கேட்டோ அல்லது அவர்கள் சார்பில் அடுத்தவர் அவருடைய நிலையை எடுத்து கூறி அவங்க கேட்குறதுக்கு பேர் தான் தானம். தர்மம் என்பது நாமாக மனம் ஒப்பி கொடுப்பது. அதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. பொதுநலம் கருதியும் செய்வது. உதாரணமாக கோயில் கும்பாபிஷேகம் போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது இந்த தர்மத்தில் அடங்கும். தானமாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, அவரவர் இடத்திற்கு சென்று தர வேண்டும் என்பது தான் விதி. ஆனால் இன்றைக்கி அது அப்படி நடக்குதா? இல்லை. யாருக்கு தேவையோ அவங்க தான் போய் தானத்தையோ தர்மத்தையோ பெற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? அப்படி தான் இன்றைய சூழல் இருக்கிறது. வேதாந்த சாஸ்திரங்களின்படி எது தாங்குகிறதோ அதுவே தர்மம் என்று கூறுகிறது. தனிமனித தர்மம், சமூக தர்மம், தேசிய தர்மம், மனித சமூகத்திற்கான தர்மம் என்று தர்மத்தை பல வகையில் பிரிக்கிறாங்க. தர்மம் என்பது ஒருவர் தனது செய்கையால் தனது குடும்பத்தினருக்கும் தனது சந்ததியினருக்கும் தனது தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கும் புண்ணியங்கள். அதுதான் தர்மம். ஸோ தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மம் செய்ய கர்மமும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்ணன் மகாபாரதத்தில் நிறைய தர்மங்கள் செஞ்சு புண்ணியத்தை கட்டிக்கிட்டான். ஓகேவா? நிறைய தர்மம் எது கேட்டாலும் கர்ணன்கிட்ட போய் எதையாவது கேட்டு அவன் கொடுக்கலன்னாலோ இல்லை அவனாவே ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து அவனாவே மனமும் அவன் கேட்காமலே கூட செய்வான். அவ்வளவு தர்மங்கள் கர்ணன் நிறைய பண்ணியிருக்கான். அவன் பண்ண அவ்வளவு தர்மமான காரியத்திலும் கிடைக்கப்பெற்ற புண்ணியத்தை கண்ணன் என்ன பண்ணுறாரு? தானமாக பெறுகிறார். அவனை
வில்லு வந்து வீழ்த்தி அவன் வந்து அந்த கால் சக்கரத்தை வந்து தேர் சக்கரத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய உயிர் பிரியவில்லை. அர்ஜுனன் அம்பிட்டும் அவனுடைய உயிர் பிரியவில்லை. ஆனால் கண்ணன் வந்து நீ பண்ண புண்ணியத்தை எல்லாம், நீ பண்ண தர்மத்தை எல்லாம் எனக்கு தார வார்த்து கொடு, தானமாக கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிக்கல. தன்னோட இரத்தத்தையே பீச்சி எடுத்து அவரோட கையில் கொடுத்து, என்னுடைய புண்ணியங்கள் எல்லாமே உனக்கு நான் தானமாக கொடுக்கிறேன்னு சொல்லிடுறான். ஸோ அவ்வளவு புண்ணியத்தையும் அவன் தானமாக கொடுத்ததுக்கப்புறம்தான் கடைசியாக ஒரு பானத்தை அர்ஜுனன் இடும்போது அவனுடைய உயிர் பிரிகிறது. ஸோ உயிர் போகிற நிலைமையிலேயே அந்த தர்மந்தான் கடைசி வரைக்கும் நின்று அவனை காப்பாற்றிருக்கு. அது தன்னை மட்டுமல்ல, தன் மகன் மகளை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையவே காப்பாற்றக்கூடிய பண்பு வந்து தர்மத்துக்கு உண்டு. மொத்தமாக 32 வகையான தானங்கள் இருக்கு அப்படின்னு வேதங்களும் சைவ சித்தாந்தங்களும் சொல்லுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, அன்னதானம், ஆடை தானம், பழதானம், ருத்ராட்ச தானம், பூதானம், கோதானம், கன்னிகா தானம், எண்ணெய் தானம், விருட்ச தானம், சொர்ண தானம், தண்ணீர் தானம், குடை தானம், காலணிகள் தானம், வெந்நீர் தானம், பூமி தானம், கல்வி தானம் அப்படின்னு 32 வகையான தானங்கள் இருக்கு. இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இரத்த தானமும் உறுப்புகள் தானமும். இது கூட அதுவும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உள்ள, அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கன, அந்தந்த காலத்திற்கு தக்கன தானங்கள் மாறுபடும் இல்லையா? அதில் இப்போ நம்மளோட ப்ரையாரிட்டி தானத்தில் இருக்கிறது உறுப்பு தானங்களும் இரத்த தானமும். ஆக மொத்தம் 32 தானங்கள் பிரத்யேகமாக இருக்குது. கேட்காமலே வழங்குவது தர்மம், கேட்டு கொடுப்பது தானம். மகிழ்ச்சியுடன் மலர்வது விருந்து, கெஞ்சி கேட்பது பிச்சை, தன்னால் இயன்றது தானம், தலைமுறைகள் காக்கும் தர்மம்.